தமிழ், இவ என்னென்னமோ சொல்றா. நீ என் அம்மாத்தையோட பொண்ணா? தமிழ், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என் அம்மாத்தையோட பொண்ணா? சிபி, நான் சொல்றத கேளுப்பா. அவசரப்படாத. நடந்தது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. சிபி, இவ பண்ண அத்தனையும் ஃப்ராட் வேலை. இனி ஏன் நிக்கிற? இத உடனே ஜனாமா கிட்ட சொல்லி இவள வீட்டை விட்டு விரட்டி விடு. இனி ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா சிபி. அவுட். கெட் அவுட். சிபி, என்ன எதுக்கு போ சொல்ற? நான் உனக்கு இப்போ நல்லது தானே பண்ணிருக்கேன். இவதான். சிபி, சிபி, நில்ல சிபி. சிபி, சிபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு நல்லது பண்ணிருக்கேன், என்ன பிடிச்சு வெளியே தள்ளிட்டு இருக்க? சாம், இது என் குடும்ப விஷயம். இதுல நீ தலையிட தேவையில்லை. இங்க இருந்து அப்படியே போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சிபி, நான் என்ன சொல்ல? சாம், இதுல நீ இன்வால்வ் ஆன அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால சும்மா வர்ற. போயிடு. சிபி, போ. அவன் அம்மு, நீ அழாதம்மா. இல்லண்ணே, இத்தனை நாள் உன் பிள்ளைக்கு நான் யாருன்னே தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண போகுதுன்னே தெரியலண்ணே. அண்ணே, என்ன பிடிக்குமா அண்ணே? சிபி தம்பி என்ன அத்தையா ஏத்துக்குமா? எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தெரியல அண்ணே. அப்படியெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது அம்மு. அவன் நீ தூக்கி வளர்த்த பையன்மா. உன்னை வேணான்னு ஒதுக்கிடுவானம்மா. இதோ என் பையன் வந்துட்டான். சிபி, அந்த பொண்ணு எங்கப்பா? அனுப்பிட்டாரு மாமா. அம்மு, பாத்தியா, உன் மருமகன் நாம நினைச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கான். சிபி, நீ உன் அத்தையை ஏத்துக்கிட்ட இல்ல? அம்மா மாதிரி உன் அத்தை மேல வருத்தம் இல்லைல்ல? என்ன இருந்தாலும் தூக்கி வளர்த்த பாசம் இல்ல விட்டு போயிருமா என்ன? உன் அத்தைக்கிட்ட பேசுப்பா சிபி. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நிறுத்துங்கப்பா. திட்டம் போட்டு அம்மாவும் பொண்ணும் மொத்த குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கப்பா. நிறுத்து சிபி. என்ன பேசுற நீ? என்ன பிளானு? என்னமோ திட்டம் போட்டாங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அவங்க ஒண்ணு திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்தான்னு அவசியம் இல்ல. இது யார் குடும்பம்? என் தங்கச்சி குடும்பம்டா. இந்த குடும்பத்துக்கு தமிழை விட உரிமையான பொண்ணு யாரா இருக்கா? செய்யாத தப்புக்கு அம்மா என் தங்கச்சியை பல வருஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்கடா. இந்த தப்ப சரி செய்யணும், குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், பாட்டி அம்மாவையும் பேச வைக்கணும்னு தமிழ் போராடி இருக்கா. அதுல என்னடா தப்பு இருக்கு? ஓஹோ, இவங்க போராடுறதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதா? சிபி, நீ என் பிள்ளை தானே? தமிழுக்கு சொந்த தாய் மாமா மகன் தானே? உன்னை கட்டிக்கிறதுக்கு தமிழுக்கு உரிமை இல்லையா? நான் இந்த குடும்பத்தை சேர்க்கணும்னு நினைச்சேன். என்னால முடியல. அதை என் மருமக தமிழ் செஞ்சிருக்கிறா. அதுல என்னடா தப்பு இருக்கு? அப்பா நிறுத்துங்கப்பா. போதும் போதும்பா நீங்க சொன்னதெல்லாம். இவங்க புருஷன் உங்களை கொல்ல பார்த்தவருப்பா. அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சிபி, உனக்கு தெரியுமா தமிழ் அப்பா என்ன கொல்ல பார்த்தாரு? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? மத்தவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு நீ கற்பனை வளர்த்துக்காத. சிபி, அவன் என் உயிர் நண்பன்டா. அதுக்கப்புறம் தான்டா என் தங்கச்சியோட புருஷன். அப்படி ஒரு தப்ப அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். யார் சொன்னாலும் சரி, ஏன் அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும்
நான் அதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்கல்ல? அப்படியே இருந்துக்கோங்கப்பா. ஆனா உங்க நம்பிக்கைய என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்ன ஏமாத்தி தாலி கட்ட வச்சவ இவ கூட என்னால வாழவே முடியாது. டேய், ஐயோ. சிபி, தெரியாம தான் கேக்குறேன். ஏமாத்தனான்னு சொல்றியே, அவ ஏமாத்தி என்னடா சாய்ச்சா? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருக்கலா? தமிழ் இந்த வீட்டுக்கு வந்ததுல இந்த குடும்பம் குடிமொழி போச்சா? சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. தமிழால இந்த குடும்பத்துல ஒரு கடுகளவு கெட்டது நடந்திருக்கான்னு சொல்லு. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். என்னமா வர்றதுக்கு முன்னால இந்த குடும்பம் அப்படியே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்த மாதிரியும், அவ வந்துதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன எல்லாரும் ஜடமா தானே பாத்தீங்க? எனக்குள்ள உயிர் இருக்கு, எனக்குள்ள உணர்வு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டது ஏன் மருமக தமிழ் தான். அவளை ஒதுக்கி வைக்க போறியா நீ? நீ அவ கூட வாழு வாழாத, அது உன் விருப்பம். ஆனா இந்த உண்மையை எந்த சிச்சுவேஷன்லயும் நீ என் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. இதை நானே சொல்றதுக்கான நேரம் வரும். அது வரைக்கும் நீ இதை சொல்லி இந்த குடும்பத்தை ரெண்டாக்க கூடாது. இது ஓ அப்பா என் மேல சத்தியம். யாராலையும் நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. சிபி சார், ப்ளீஸ் சிபி சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சிபி சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சிபி சார். எங்க அப்பா மேலயும் எந்த தப்பும் இல்ல சிபி சார். ஆக்சிடென்ட் அவர் பண்ணல சிபி சார். ப்ளீஸ் சிபி சார். ஓ, இப்போ இன்னொரு பொய். இல்ல, இத்தனை நாள் நீ சொன்ன போய் பத்தாதுன்னு நீ செஞ்ச தப்பா நியாயப்படுத்துறதுக்காக உங்க அப்பா நிரபராதின்னு சொல்லிட்டு இருக்கா? சூப்பர் தமிழ், சூப்பர். ஆனா சினிமால கூட இப்படி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நல்லா கேம் ஆடுறீங்கல்ல? ப்ளீஸ் சிபி சார், என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். அது நீங்க கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க சிபி சார். இந்த பார், நீ சொல்ற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நம்மள வரைக்கும் போதும். உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. உன் கூட வாழ்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. தயவு செஞ்சு சொல்றேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. ப்ளீஸ் சிபி சார், போ. தமிழே, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னாச்சு தமிழே? என்னம்மா? இல்ல, சிபி தம்பி உன் மேல எதுவும் கோவப்பட்டுச்சா? சண்டை எதுவும் போட்டுச்சா? அதெல்லாம் இல்லம்மா. மறைக்காம உண்மையை சொல்லு. நீ எடுத்து சொன்னியா? புரிஞ்சுக்கிச்சா?